சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு, சங்கீத புஸ்தகம் 42:5, நீங்கள் ஏன் கலங்குறீங்க? இல்லை, எல்லாருக்குமே கலங்காத படிக்க இருக்க, வருத்தப்படாத படிக்க இருக்க, சோர்ந்து போகாத படிக்க இருக்க விருப்பம்தான். இருந்தாலும் சூழ்நிலை நிமித்தமாக, இழப்புகள் நிமித்தமாக, கவலைகளின் நிமித்தமாக, தோல்விகளின் நிமித்தமாக, காத்திருப்புகளின் நிமித்தமாக, புறக்கணிப்புகளின் நிமித்தமாக கூட நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். அடுத்த காரியமாக சொல்லப்பட்டு இது, ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. கர்த்தருக்குள்ளாக காத்திருக்கணுமா? நம்ம கவலைக்குள்ளாக சோர்ந்து போகாமல் கர்த்தரை நோக்கி நம்ம காத்திருப்போம்னா அந்த காரியத்திலேருந்து விடுதலை, அந்த காரியத்தை மேற்கொள்கிற பலன், தப்பிக்கொள்கிற வழி, நமக்கான காரியத்தை சுதந்திரிக்கும்படியான கிருபை. தேவனை நோக்கி காத்துருங்க. எந்த சூழ்நிலையிலையுமே, எந்த காரியத்திலையுமே மூழ்கி போகாதபடிக்கு தேவனுக்குள்ள உங்களுடைய காரியத்தை வச்சுக்கிட்டு தேவனை நம்பி பலப்பட்டு அந்த காரியத்தை எதிர்கொள்ளுங்க. நம்ம ஒரு காரியத்தில் விழுந்து போகிறதோ மூழ்கி போகிறதோ நம்மளை குறித்து தேவன் விரும்பாத காரியம். அதாவது கர்த்தருடைய பலத்த கருத்துக்குள்ளே நம்ம அடங்கியிருப்போம்னா ஏற்ற காலத்தில் நாம் சுதந்திரிக்கும்படியான காரியத்தை சுதந்திரிப்போம். அதாவது ஒரு கவலையில் அடங்கிட்டோம், இங்கே நமக்கான காரியத்தை சுதந்திரிக்கிற நாட்களில் நம்ம சுதந்திரிக்க முடியாதபடிக்கு பிசாசானவன் நம்மளை தேவையில்லாத காரியத்தில் ஈடுபடுத்திடுவான். அதனால் கவலை இருக்கீங்க, கண்ணீர் இருக்குது, கஷ்டம் இருக்கட்டும். அதை தேவன், அதாவது நம்மளை தாண்டி, நம்மளுடைய தாண்டிய மிஞ்சின பிரச்சனையோ தோல்விகளோ கஷ்டங்களோ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நிச்சயமாகவே அனுமதிக்க மாட்டார். தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்னா அதை விளக்குங்க, தேவனை நோக்கி காத்துருங்க. நிச்சயமாகவே தேவனை நம்பி நிற்கிற உங்களை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆமென்.